இன்னைக்கு நம்ம பாப்பாக்கு மத்தியான சாப்பாடா கீரை பருப்பு போட்டு தான் நம்ம கொடுக்க போறோம். இது லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தா உள்ளது. நடுவுல உள்ள காம்பை ரிமூவ் பண்ணிடணும். இது நல்லா இருக்காது காம்பு போட்டா. நல்லா ரொம்ப திக்கா இருக்கும் அந்த காம்பு. இலை ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம முருங்கைக்கீரை மாதிரியே தான் இந்த கீரை. எல்லா இடத்துலயும் நல்லா அழகுக்காக இதை வளர்ப்பாங்க. இதை நல்லா அழகா என்ன பண்ணணும், காம்பை எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு போட்டாதான் இது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். 3 ஸ்பூன் அளவு சிறுபருப்பு, அதை கொஞ்சம் நல்லா அழகா வாஷ் பண்ணிக்கோங்க. கிளீனா வாஷ் பண்ணிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறம் நீங்க வேக வச்சிருங்க அடுப்புல. வேக வைக்கும் போது அது கூட என்னெல்லாம் நீங்க போடணும்னா, வெங்காயம் ஒரு 5 பீஸ் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லது. அது மாதிரி தக்காளி 2 தக்காளி சின்ன தக்காளியாவே எடுத்துக்கோங்க. கழுவி கட் பண்ணி அதோட போட்டுக்கோங்க. பருப்போட நல்லா வேக வச்சிருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட், 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகிற அளவு விடுங்க. நல்லா 20 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போதே நல்லா இது சீக்கிரம் நல்லா வெந்துடும். தண்ணியும் வத்திரும். பருப்பு 3/4 அளவு வெந்ததுக்கு அப்புறமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இது கூடயே வேகணும். கீரை கொஞ்ச நேரத்திலேயே வெந்துடும். நம்ம வெறும் பருப்பு சாதம் கொடுக்கறதுக்கு இதை மாதிரி கீரை போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்பப்போ கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்தாதான் பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாங்க. அது மாதிரி பச்சை மிளகா 1 போடுங்க. போட்டுட்டு அது கொஞ்சம் நம்ம கடையிற ஸ்டேஜ் வரும்போது அதை வெளியே எடுத்துருங்க. ஏன்னா அதோட சேர்த்து கடைஞ்சா பாப்பாவுக்கு ரொம்ப காரமாயிடும். இப்போ பாருங்க, நல்லா இது நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு. கீரையை நல்லா வெந்துருச்சு. பதமா இருக்கு. இப்போ தண்ணி நீங்க வடிகட்டி எடுத்துருங்க. அப்பதான் கடையறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா தண்ணியோட இருந்தா பருப்போட கடைய வராது கீரை. அதனால தண்ணியை தனியா எடுத்தாச்சு. இப்போ அந்த சின்னதா அந்த இது மத்து மாதிரி இருக்கு பாருங்க. அப்பெல்லாம் எங்க அம்மாலாம் மத்துல வச்சு சட்டியில வச்சு உட்கார்ந்து கடைவாங்க. இப்ப இந்த மாதிரி அழகா டோல் வந்துருச்சு இது கடையறதுக்கு, ஸ்டீல்லே. இது நல்லா 2 தடவை அப்படியே நல்லா குழைச்சி பண்ணாவே நல்லா வந்துடுது. நல்லா கடைஞ்சிரும். இப்போ உப்பு வேணும்னா கூட அளவா பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இது பாருங்க, 2 தடவை 3 தடவை அடுப்புல கீழே இறக்கிட்டே பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லா கடைஞ்ச மாதிரி நல்லா வந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்க அந்த தண்ணியை கூட இது கூடயே ஊற்றி விட்டுருங்க. ஏன்னா பருப்பு தண்ணி அது ரொம்ப நல்லது. பாப்பாவுக்கு புரோட்டீன் இது. அதனால தோரம் பருப்பே கொடுக்கறதுக்கு சிறுபருப்பு கொஞ்சம் நல்லது. அதுவும் இந்த வெயில் நேரம் ஆனால் சிறுபருப்பு கோல்டு, வெயில் நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மத்தியானம் ஃபுட்டு மட்டும் இந்த கீரை பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் நைட்டு இது வேண்டாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் நெய் 1 ஸ்பூன் அளவு ஊற்றுக்கோங்க. பாப்பா அப்போதான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக குண்டா நல்லா பளபளன்னு நல்லா இருப்பாங்க. அது மாதிரி சீரகம் 1 பிஞ்ச் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகெல்லாம் வேண்டாம். பூண்டு 2 பூண்டை தட்டி கூட உள்ள போட்டுக்கோங்க. பூண்டு போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். அந்த சிறுபருப்பு ஆக்சுவலி கொஞ்சம் கேஸு. பாப்பாவுக்கு பெப்பர்லாம் போட்டால் பிடிக்காது, காரமாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. இது பூண்டு வாசனை நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை உள்ளத்துக்கு ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை நல்லா பாருங்கள், ஃபுல்லாக அது கூட ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. இப்போ உப்பெல்லாம் எப்பவும் செக் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தான் பாப்பா கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் எல்லா வீடியோலையும் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நல்லா இருந்தால் தான் பாப்பாவுக்கும் சாப்பிட பிடிக்கும். ஃபஸ்ட்டு வாயே பாப்பா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்னா வாயை அடுத்து திறக்க மாட்டாங்க வாயை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டே பாப்பாவுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சரோ ஸ்டோரியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.